نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا زكريا إنا نبشرك بغلام اسمه يحيى صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أكرموا أولادكم وأحسنوا أدبكم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை வலுவாதை பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலக மோமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாதியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார் அருமை சோழர்களே, இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பு குழந்தை செல்வம் என்பது ஒரு அமானிதம் என்பதை பற்றி உங்களிடத்தில் உரையாற்றி இருக்கிறேன். சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரத்திலே குழந்தை வளர்ப்பை பற்றிய சில செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. அதனுடைய தொடரிலே இன்னும் சில விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற அருள் கொடைகளிலேயே மிகப்பெரிய அருள் கொடையாக இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்ற ஒவ்வொன்றும் அருள் கொடைதான். வமாபிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அனைத்தும் அல்லாஹ்வுடைய அருள் கொடை என்று அல்லாஹ் கூறுகிறார். உடல் ஆரோக்கியம் அல்லாஹ்வுடைய அருள் கொடைதான். அறிவாற்றல் என்பது அல்லாஹ்வுடைய அருள் கொடைதான். பொருள் செல்வம் என்பது அல்லாஹ்வுடைய அருள் கொடைதான். இந்த உலகத்திலே நாம் பெறுகின்ற எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் கொடைதான். அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எல்லா அருள் கொடைகளை விட சிறந்த அருள் குழந்தை செல்வம் இருக்கிறது. எனவேதான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அனைத்தும் அல்லாஹ்வுடைய அருள்கொடை என்ற வசனத்துக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், குழந்தை செல்வம் என்பதாகத்தான் அல்லாஹ் தஆலா அங்கே கூறுகிறார்கள். எல்லாமே அருள்கொடையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் என்பது மிகப்பெரிய அருள்கொடை. அது இல்லாத மக்களுக்கு அது தெரியும், அது தாமதமாகின்ற மக்களுக்கு தெரியும். தனக்குள்ள வேதனையை விட ஊரில் உள்ளவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி மாற முடியாது. அது அன்பின் அடையாளம். ஒவ்வொருவரும் கேட்பார்கள், என்னாச்சு என்னாச்சு, ஏதாவது நல்ல செய்தி இருக்கா என்பதாக கேட்பார்கள். குழந்தை பாக்கியம் என்பது அப்படிப்பட்ட ஒரு அருள்கொடை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குழந்தை பாக்கியத்தை பல்வேறு விதமாக அல்லாஹ் போலுகின்றான். தன் திருமறையில் அல்லாஹ் கூறுகிறார், யஹபலிமை யஷாஉ இனாஸ வ யஹபலிமை யஷாஉ துகூரா. அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு ஆண் பிள்ளையை அன்பளிப்பாக கொடுக்கிறான், நாடுகிறவருக்கு பெண் பிள்ளையை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுப்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு
யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா என்ற வசனத்திலே அல்லாஹ் இந்த குழந்தை செல்வத்தை நற்செய்தி என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார். அல் மால் வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா என்ற வசனத்திலே அது உலகத்தின் அலங்காரம் என்று அல்லாஹ் கூறுகிறார். ரப்பனா அபனா மின் அஸ்வாஜினா துர்ரியாத்தினா குர்ரத ஐனி என்ற வசனத்திலே அல்லாஹ் தஆலா அதை கண் குளிர்ச்சி என்று கூறுகின்றார். ஒரு புறத்திலே அல்லாஹ் தஆலா அந்த குழந்தைகளை புகழ்ந்து கூறுகின்றார். ஒரு புறத்திலே அல்லாஹ் தஆலா அந்த குழந்தைகளை பற்றி அதற்கு எதிர்மறையாக கூறுகிறார். எப்படி? இன்னம் அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, அது சோதனை என்று அல்லாஹ் கூறுகிறார். இன்னமின் அஸ்வாதிக்கும் அவுலாதிக்கும் அதுவலுக்கும் ஃபஹதரூஹும், அந்த குழந்தை செல்வம் உங்களுக்கு எதிரி என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், அந்த குழந்தை செல்வம் பொருள் செல்வம் அல்லாஹ்வுடைய விக்ரை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இரண்டினுடைய பராமரிப்பிலே நாம் ஈடுபட்டு வணக்கத்தை இழந்து விடுவோம் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா அங்கே கூறுகின்றார். வணக்கத்தை கெடுக்கின்ற காரியம் என்று அல்லாஹ் கூறுகிறார். அப்படி என்றால் என்ன? குழந்தை வாக்கியம் என்பது எப்படிப்பட்டவர்கள்? அது நமக்கு வரனா சாபமா? குழந்தை பாக்கியம் என்பவர்கள் ஒரு கத்தியை போன்றவர்கள். நாம் எதிலே எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பதிலேதான் அதிலே உயர்வும் தாவும் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் என்பவர்கள் தீக்குச்சியை போன்றவர்கள். அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதிலேதான், அதிலே ஆக்கத்துக்கு நாம் பயன்படுத்துகிறோமா அழிவுக்கு பயன்படுத்துகிறோமா என்பதிலே இருக்கின்றது. அதான அந்த குழந்தை பாக்கியத்தை நாம் எப்படி உருவாக்கினால் நமக்கு அது இம்மை மறுமையிலே நமக்கு நன்மையாக இருப்பார், உறுதுணையாக இருப்பார் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு நிறைய கூறுகின்றது. இது ஒரு விரிவான தலைப்பு. உங்களுக்கு நான் செய்தியை மட்டும் நான் சொல்கின்றேன். குழந்தை பாக்கியம் நமக்கு தலை சிறந்தவதாக, நமக்கு இம்மை மறுமையிலே நமக்கு உதவியாக, பக்கபலமாக, நமக்கு துஆவாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அந்த குழந்தை பிறந்த உடனே பேர் வைக்கின்றோம், அக்கீகா கொடுக்கின்றோம், அதனுடைய தலையின் ரோமத்தை எடுத்து சதக்கா செய்கின்றோம். இதெல்லாம் நாம் நடைமுறையிலே செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதைதான் விரிவாக நாம் இப்போது சொல்ல முடியாது. நாம் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான செய்திகள். முதலாவதாக நான் சொல்லக்கூடிய செய்தி, அந்த குழந்தைகளிடத்திலே அன்பாக அமர்ந்து பேச பழக வேண்டும். நான் ஏன் இதை உங்களுக்கு அதிகமாக வலியுறுத்துகிறேன் என்றால், குழந்தைகள் ஒரு வயதுக்கு பிறகு அவருடைய உலகம் வேறாக ஆகிவிடுகின்றது. நாம் நினைக்கின்றோம் அந்த குழந்தைகள் நம்முடைய பராமரிப்பிலே நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த குழந்தையுடைய பின்னணியில் அவருடைய உலகம் வேறாக ஆகிவிடுகிறது. எல்லா குழந்தையும் நாம் தவறாக சொல்லவில்லை. அதற்காக நான் நம்பிக்கொண்டிருக்கின்ற எல்லா குழந்தைகளும் தலை சிறந்தவர்கள் என்பதாக நாம் சொல்லவும் முடியாது. அந்த குழந்தைகளை ஒவ்வொரு நிமிடமும் நாம் கண்காணிக்க வேண்டும். அந்த தலை சிறந்தவராக நாம் அதை உருவாக்க வேண்டும். அதற்கு நாம் செய்யக்கூடிய காரியம், முதலாவது காரியம் என்ன? அந்த குழந்தைகளுக்கு இடத்திலே சிறிது நேரம் அமர்ந்து நாம் அன்பாக பேச வேண்டும். அந்த அன்பாக பேசுதல் என்பது முக்கியமானது. இல்லை என்று சொன்னால், நம்மிருந்த வீட்டிலே அன்பு இல்லை என்றால் வேறு யாராவது ஒரு அன்பாக பேசுவதை கண்ட அந்த பிள்ளைகள் ஏமாந்து போய் விடுகின்றார்கள். இந்த பிள்ளை சோகமா இருக்கும், அந்த பிள்ளை சோகமா இருக்கும். கேட்பான், என்ன ரொம்ப சோகமா இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல. ஒரு 4 நாளைக்கு கூட படிக்கிறவங்க கேட்பான், என்ன ஒண்ணும் இல்ல. இல்ல எங்க வீட்டுல ஒரே ஏதாவது சொல்லிட்டே இருக்கான், அதைய விட நான் பார்த்துக்கிறேன் என்பதாக அவன் கூறுகிற நேரத்திலே அந்த பிள்ளைகள் தடம்புரண்டு போய் விடுகிறார். அதுக்கு காரணம் யார்? நான் தானே. அப்படி என்றால் அந்த குழந்தைகளிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? அன்பாக பேச வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் இடத்திலே ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிவிடு, உனக்கு நான் நன்மையை நாடக்கூடியவன் என்ற எண்ணத்தை அவருடைய உள்ளத்திலே நாம் பதிய வைக்க வேண்டும். இடத்திலே யார் எப்படி பேசினாலும் வந்து சொல். அவர் பேசுவதும் நடந்து கொள்வதும் சரியா தவறா என்று உனக்கு நான் சொல்கிறேன் என்பதாக அந்த பிள்ளைகளிடத்தில் நாம் சொல்ல வேண்டும். உன் மேல் ஒருவர் கை வைத்தாலும் கூட யார் எங்கே கை வைக்கிறார்கள் என்பதை எனக்கு சொல்ல வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை உனக்கு நான் சொல்வதாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகளிடத்திலே நாம் செலுத்த வேண்டிய முதலாவது கடமை அன்பு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பாக இருந்தார்கள். எல்லா பிள்ளைகள் மீது அன்பாக இருந்தார்கள்.
எந்த அளவுக்கு அன்பு என்று சொன்னால், ஹதீஸிலே ஒரு செய்தி வருகிறது, எல்லா ஹதீஸிலே கிதாபிலேயும் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறார்கள். அவருடைய பேரப்பிள்ளை வருகிறார்கள். அந்த பேரப்பிள்ளை பெருமானார் அனைத்து முத்தமிடுகிறார்கள். அந்த சபையில இருந்த அக்ரா பின் ஹாபிஸ் என்ற தோழர் சொன்னார், இன்னலி அஷரத் அவுலாத், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு நான் யாருக்கும் முத்தம் கொடுத்ததில்லை என்பதாக. நீங்களே முத்தம் கொடுக்கிறீர்களே, ஆச்சரியமாக கேட்கின்றார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் உள்ளத்தை விட்டு அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை, அன்பை, இரக்கத்தை எடுத்ததற்கு நான் என்ன செய்ய முடியும் என்பதாக கேட்டார்கள். அந்த பிள்ளையை நீ முத்தமிடவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உன்னுடைய உள்ளத்திலே ரஹ்மத் இல்லை, அன்பு இல்லை, இரக்கம் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பிள்ளைகள் என்ன செய்ய? ஆரத்தனை முத்தமிட வேண்டும். ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. சிறு குழந்தையிலே கன்னத்திலே முத்தமிடலாம். அவர் பெரியவராக பிறகு நெற்றியிலே முத்தமிடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நமது பிள்ளைகள் பெண் பிள்ளையாக இருக்கிறார், திருமணம் செய்து செல்கிறார்கள், நமது வீட்டுக்கு வந்துவிட்டு சென்றாலும் கூட அந்த பிள்ளைகளை நெற்றியிலே முத்தமிடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. எங்கே யார் முத்தம் கொடுக்க வேண்டும் என்பது கூட மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஆற தெளிவகத்திலே அன்போடு நடக்கும் நேரத்திலே அந்த பிள்ளைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லக்கூடிய மனநிலைக்கு வந்து விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிள்ளையின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள்? ஹதீஸிலே நிறைய செய்திகள் சொல்லப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஜும்மாவுடைய குத்பா ஓதிக்கிட்டு இருக்காங்க. ஜும்மாவுடைய பேர குத்பா ஓதுறாங்க. அவருடைய பேரப்பிள்ளை வருகிறார். அவருடைய பேரப்பிள்ளை வர்றாங்க. வருகிற நேரத்திலே ஒரு நீளமான ஒரு அபாவை அணிந்து கொண்டு என்ன செய்யறாரு? தடுமாறி வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? உடனே கீழே இறங்கி போறாங்க. கீழே இறங்கி போய் அந்த குழந்தையை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? தன்னோடு வைத்துக் கொண்டு என்ன செய்தாங்க? குத்பாவை தொடர்கிறார்கள். சொன்னார்கள், இன்னல் வலத முஜ்பினத்து வ முபகிரா. அப்போதான் பெருமானார் ஹதீஸை சொன்னார்கள், நிச்சயமாக குழந்தை மனிதனை கோழையாகவும் கஞ்சனாகவும் ஆக்குகிறதுன்னு சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்? எவ்வளவு வீரவாக இருந்தாலும் கூட பேர வர்றான், நடந்து வர்றான், கீழே விழுந்துருவானோ என்ற பயம் ஏற்பட வேண்டும் என்பதை பெருமானார் சொன்னாங்க. எந்த பெருமானார் சொன்னார்களோ, ஜும்மாவுடைய நேரத்தில் யாரும் பேசக்கூடாது, பேசக்கூடியவரை பேசாதீர் என்று சொன்னாலும் கூட பக்கத்து அதாவது செய்யலாம், அந்த ஜும்மாவை வீணாக்கி விட்டான்னு சொன்னாங்க. அதே பெருமானார் செய்யறாங்க, அந்த குழந்தை என்ன செய்யறாங்க? அனைத்து என்ன செய்யறாங்க? தன்னோடு வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க? அந்த ஹுத்துபாவை தொடர்கிறார்கள் சொன்னால் அந்த அன்பு இருக்க வேண்டும். விரிவான தலைப்பு உங்களுக்கு சில செய்திகளை மட்டும் சொல்றேன். இரண்டாவதாக, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்ல வேண்டும். மணிக்கணக்கில் பேசணுங்கிற தேவையில்லை. அப்பப்ப நமக்கு நேரம் கிடைக்கிற நேரத்திலே சின்ன சின்ன அறிவுரைகளை சொல்ல வேண்டும். ஒருவர் இப்படி எழுதியிருந்தார், உன் வாழ்க்கையிலே நீ கடைசியிலே கற்றுக்கொண்டதை உன் பிள்ளைக்கு ஆரம்பத்திலே சொல்லிக் கொடு என்பதாக. நமது நல்ல அனுபவங்களை, நல்ல விஷயங்களை அந்த பிள்ளைகளுக்கு அறிவுரையாக சொல்ல வேண்டும். அத்தீன் நசீஹா பெருமானார் சொன்னாங்க. மார்க்கம் என்றாலே உபதேசம் என்பதாக சொன்னார்கள். அதற்கு பிறர்தான் நார்கள் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. மார்க்கம் என்றாலே நசீகத்து தான், மார்க்கம் என்றாலே உபதேசம் தான். அந்த உபதேசத்தை என்ன செய்ய வேண்டும்? அவருடைய மனதிலே படுவது மாதிரி ரொம்ப வளவள கொலக்குரல் இல்லாமையும் ரொம்ப ஹாரா பேசாமையும் நடுவையாக அந்த பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ய குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றார். அவருடைய மகனுக்கு சொன்னார்கள், யா புனையர், யா புனையர் கமனா, மகனே நீ கலிமாவிலே கலிமாவை சொல்லி கப்பலில் ஏறிக்கொள்வாக சொல்லி கடைசி நேரத்திலே கூட சொன்னார்கள். எவ்வளவு சொல்லியும் கூட அவன் கேட்கவில்லை தான். எவ்வளவு சொன்ன ஆரம்பத்திலே சொல்லிட்டே இருக்காங்க, கேட்க மறுக்கின்றான். வெள்ளம் வந்து விட்டது, இவங்க கப்பல்ல இருக்காங்க. அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுவான். அந்த மகன் என்ன செய்கின்றான்? வகானபி மாசல், அவன் செய்கிறான், தனியாக இருக்கின்றான். அந்த நேரத்துல கூட சொன்னாங்க, மகனே நீ கலிமாவை சொல்லி கப்பலில் ஏறிக்கொள்வாக சொன்னார். அவன் கலிமா சொல்லவில்லை, அவன் அடித்து செல்லப்பட்டது வேறு விஷயம். ஆனால் செய்தார்கள், அவருடைய மகனுக்கு சொன்னார்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அந்த செய்தியை கூறுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மௌத்துடைய நேரத்திலே கூட அந்த பிள்ளைக்கு செய்த
வசியத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார். சொன்னார்கள், இப்ராஹிம் பனீஹி வ யாக்கூப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மௌத்துடைய நேரத்திலே கூட அந்த பிள்ளைகளுக்கு வசிய செய்தார். அப்புறம் மூத்தா போகும்போது சொன்னாருங்கிற அர்த்தம் அல்ல, அவருக்கு தன்னுடைய கடைசி நேரத்தை கூட உபதேசம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன் வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். என்ன உபதேசத்தை செஞ்சாங்க? அல்லாஹ் தஆலா உங்களை இந்த மார்க்கத்திலே பிறக்கின்ற பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தார். உபதேசம் செய்ய வேண்டும். எந்த உபதேசம்? மார்க்கம் சார்ந்த உபதேசத்தை செய்ய வேண்டும். நாம் செய்கின்றோம் உலகம் சார்ந்த உபதேசத்தை. நீ நல்லா படிக்கணும், நீ அவனை மாதிரி வந்துடணும், இவனை மாதிரி வந்துடணும், நீ நல்லா சம்பாதிக்கணும், நான் 2 பேருக்கு தான் நீ 4 பேர் கட்டணும்டா, இதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறோம். இதெல்லாம் தப்பு, இதுவாக நான் சொல்லவில்லை. இதையும் தாண்டி மார்க்கத்து உபதேசத்தை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கு மார்க்கத்தை பற்றி நாம் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு நாம் படிக்க வேண்டும். இந்த வரலாறை படித்து அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சிறிய நூல்கள் எல்லாம் இருக்கிறது, ரொம்ப தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் இரவிலே படுக்கிற நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுத்தால் இயற்கையாகவே அந்த பிள்ளைகளுக்கு தீனுடைய ஆர்வமும் தேட்டமும் ஏற்பட்டுவிடும். நடைமுறையில அனுபவத்தை நாம் காணுகின்றோம். ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லலாம், ஒரு சுய பெருமை அல்ல, சுய பெருமைக்காக நான் சொல்லவில்லை. என்னுடைய பரம்பரையிலே நாம் தான் யாசிருக்கு, எங்க பரம்பரைக்கே நாம் தான் இமாம். எனக்கு பிறகு ஒரே ஒருத்தர் ஆபீஸ் ஆனார், அவர் வேற தொழில் வியாபாரத்தை போயிட்டார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரே 2 விஷயம்தான். முதலாவதாக அந்த குழந்தையை பெற்றெடுக்க நேரத்தில் அந்த குழந்தையை முதல்ல வாங்குறாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு தீன் சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் செய்யக்கூடிய துஆவுக்கு சக்தி இருக்கிறார். அந்த குழந்தையை வாங்குற நேரத்தில் என்னுடைய தந்தையின் தாயார் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் அந்த பிள்ளை ஆலிமாக ஆக்கி தீனுக்கு ஹிதமத் செய்யக்கூடியவனாக ஆக்குன்னு சொன்னாங்களா. அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஏற்றான். 2வது விஷயம் தெரியுமா? என்னுடைய தாயாரின் தாயார் இரவுல படுக்கிற நேரத்துல டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஏதாவது வரலாறு சொல்லுவாங்க, ஹதீஸ்கள் சொல்லுவாங்க. அதனால இயற்கையாகவே அந்த தேட்டம் ஏற்பட்டது, நாட்டம் ஏற்பட்டது. அப்போட அதான் சொன்னார், நாளைக்கு சிவராடா உன்னை படிக்க வைக்கிற, நான் கஷ்டப்படுறேங்கிறதா சொல்லாத, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இந்த மார்க்கத்தை கற்பதற்காக வேண்டி நம்ம தாழ்ந்து போய்விட மாட்டோம். அல்லாஹ் சகல பாக்கியத்தை கொடுக்கத்தான் செய்தால், கொடுத்துதான் இருக்கின்றார். அதான் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? நல்ல உபதேசங்கள் செய்ய வேண்டும், மார்க்கம் சார்ந்த உபதேசத்தை செய்ய வேண்டும். நபிமார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்தார்கள்? சொன்னார்கள், மகனே அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே பிறக்கின்ற பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கிறார். உண்மைதானே? இந்த ஈமானுடைய பாக்கியம் எத்தனை மக்களுக்கு இல்லாமல் போனது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தோழர் என்ற பட்டத்தை பெற்றார்கள். அவருடைய தந்தைக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே, ஆசருக்கு பாக்கியம் கிடைக்கவில்லையே. 950 ஆண்டு காலங்கள் இந்த தீனை பற்றி மக்களுக்கு சொன்னார்கள். அவருடைய மகனுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார். லூத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியை கெட்ட பெண்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் கூறுவார். அவருடைய மனைவிக்கு ஈமான் கிடைக்கவில்லையே. அதனால நாம் அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய உபதேசம் தெரியுமா? ஈமானை முதலிலே சொல்ல வேண்டும். உங்களை அல்லாஹ் ஈமானிலே பிறக்கின்ற பாக்கியத்தை எல்லாம் கொடுத்திருக்கின்றான். எந்த காலத்திலுமே ஈமானை விட்டு நீங்கள் தடம் புரண்டு விடக்கூடாது என்று ஈமானை சொல்லிக் கொடுக்க வேண்டும். உலகம் சார்ந்து எந்த விஷயமாக இருந்தாலும் கூட நீங்கள் ஈமானை விட்டு விடக்கூடாது நாம் சொல்ல வேண்டும். நபிமார்கள் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மாதார் ஃபாத்திமா நாய்க்கு சொன்னார்கள், சலீமா ஷூதி கௌதிக, இந்த உலகத்திலே என்ன வேண்டுமோ நீ கேள், நான் தருகின்றேன். வலா யுக்னி அன்க ஷையா, ஆனால் மறுமை நாளையிலே அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டு உன்னை என்னால் கூட காப்பாற்ற முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த நபி அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்வதற்கு முதல் தகுதி படைத்தவர்கள் அவர்கள்தான் சிபாரிசு செய்வார்கள். அப்படிப்பட்டவராக இருந்தாலும் கூட தன்னுடைய மகளுக்கு சொன்னார், மகளே நீ ஒரு நபியினுடைய மகள் என்பதற்காக வேண்டி நீ மனம் போனபடி வாழ்ந்துவிடக் கூடாது. ஏனெனில் இந்த உலகத்தில் நீ எதை கேட்டாலும் நான் வாங்கி தருவேன்,
ஆனா நீ பாவமான காரியத்தை செய்து அல்லாஹ்வுடைய வேதனைக்கு சோதனைக்கு நீ ஆளாகிவிட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டு என்னால் கூட காப்பாற்ற முடியாததாக தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க. சொல்வார்கள், வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா, ஒருவருடைய சுமையை மற்றொரு சுமக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். மகளே, இந்த உலகத்தில் ஒருவருடைய சுமையை ஒருத்தர் சுமக்கிறார். எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, சில நண்பர்கள் இருக்கிறார்கள், 2 மணிக்கு போன் பண்ணாலும் கூட காரை தூக்கிட்டு வர்ற மாதிரிலாம் இருப்பாங்க, இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் என்ன செய்யலாம்? உலகத்திலே கஷ்டத்திலே பங்கு கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் மறுமையிலே நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? யாரும் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் தன் திருமறை சொல்வான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. அந்த நாளையிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய பிள்ளைகள், மனைவி, மக்கள் எல்லாவற்றையும் விட, உடன் பிறந்தார் எல்லாரையும் விட ஓடுவான், எல்லாரை விட்டு ஓடுவார் என்று அல்லாஹ் கூறுகின்றார். பெருமானார் அவர்கள் அவருடைய மகள் ஃபாத்திமா நாயகிக்கு சொன்னார்கள், யோசித்து பார்க்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சூரத்துல் லுக்மானிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், சூரத்துல் லுக்மானிலே அல்லாஹ் சொல்வார், யகால் லுக்மான் இப்னிஹி வ யைனுஹு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு 10 உபதேசங்கள் செய்தார்கள். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறார். முதலாவது சொன்னார்கள், படியுங்கள். அதைத்தான் நான் அறிக்கை உங்களுக்கு சொல்லுவேன். எல்லா வீட்டிலையுமே தர்ஜுமத்துல் குர்ஆன் இருக்க வேண்டும். முதலில் அதை நான் படிக்க வேண்டும். ஒரு பக்கத்துல முதல்ல படிக்கணும். படித்த அந்த பிள்ளைகளுக்கு உபதேசத்தை செய்ய வேண்டும். அந்த பிள்ளைகளை வீட்டுல வச்சு ஓத வையுங்க. நான் அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்லிக் கூடதான் இருக்கிறேன். பிள்ளைகள் உண்மையிலே சாலிகானவர்கள், உண்மையிலே திறமையானவர்கள், யாரையும் குறைத்து மதிப்பிட முடியாது. நான் அனுபவத்தை சொல்கின்றேன். நம்ம பார்த்த வரைக்கும் எந்த பையன் என்னைக்கு வீட்டுல ஓதிட்டு வர்றானோ டக்குன்னு பறந்துடுறான். அதை ஓதலைன்னா முடிக்கிறான். நம்ம ஒரு தடவை சொல்லி கொடுத்துறோம், ஆனா வீட்டுல படிச்சுட்டு வந்தவனே என்ன செய்யற, டக்குன்னு சொல்லுவான். மொத்த பார்த்தோன்னே என்ன செய்யறோம், பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஏடா ஓதிக்க வந்துட்டியா, ஓதிட்டு வைக்கிறா, டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிடுவான். ஓதலைன்னா முடிக்கிறான். என்ன செய்யறான், என் அம்மா நீ சொல்லித்தரல, சில வீட்டுல யாரும் சொல்லித்தரல என்பதா. அந்த பிள்ளைகளுக்கு வீட்டிலே ஒரு 10 நிமிஷம் இந்த தீனுக்காக ஒதுக்குங்க. அந்த பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்யலாம், உபதேசம் செய்யற நீங்க சொல்றேன், இந்த ஓதி கொடுக்கறதுக்கே நேரம் ஒதுக்கலைன்னா ஆண்கள் வெளியில போயிருவீங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க சொல்ல வேண்டும். அதுக்கு என்ன செய்ய தெரியுமா, சீரியலை பூரா கட் பண்ணுங்க, சீரியல் பார்க்கறத பூரா விட சொல்லுங்க. அதுக்கு அடிமையாகி போனார்கள். அதனால வீட்டுல வர்க்கத்தில் இல்லாமல் போடும். மகரிபுடைய நேரத்தில் சில பயான்கள் உங்களுக்கு திரும்ப திரும்ப பேசுவதற்கு காரணம் அதுதான், உங்கள் மீது உள்ள கவலையினால்தான். தலைப்புகள் இல்லாமல், செய்தி இல்லாமல் அல்ல. அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, நல்லா ஓதுறாங்க, நல்ல திறமையானவராக இருக்கிறார்கள். வீட்டுல ஓதி கொடுத்தவன சூப்பரா ஓதுறாங்க. சில பிள்ளைகளை பார்க்க சந்தோஷமா இருக்கிறது. வந்தா குரான் அழுகும்போது குரான் ஓதிட்டுதான், டக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன செஞ்ச 6 மாசத்துல குரான் ஓதிட்டு தான். அப்படின்னு சில பேர் இருக்கத்தான் செய்யறான். பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதுக்கு என்ன செய்யணும், வீட்டுல உட்கார்ந்து என்ன செய்யணும், இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஓதி கொடுங்கள். மார்க்கம் சார்ந்த உபதேசத்தை செய்யுங்கள். ஒரு 10 நிமிஷம் உபதேசம். லுக்மான் இஸ்லாத்துடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றார். எவ்வளவு உயர்ந்த உபதேசம் தெரியுமா? சொன்னாங்க, மகனே உனக்கு நான் 10 உபதேசம் செய்கிறேன். 10 உபதேசம் அவன் வரிசையா செய்வாங்க. 10 உபதேசம் 10 இருக்காது, எண்ணி பாருங்க வரும். சொல்லுவாங்க, லா துஷ்ரிக் பில்லாஹ், மகனே எந்த காலத்திலுமே அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதே. இன்ன ஷிர்க லஸுல்முன் அதீம், அல்லாஹுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயம் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹுக்கு இணை வைப்பது பாவம் சொல்ல, அநியாயம்னு சொன்னாங்க. ஏன் அநியாயம் சொல்றாங்க? உன்னை அவனால் படைத்தான். அநியாயத்துக்கு என்ன அர்த்தம்? வலோ ஷைர்திய கைரி மஹல்லி, ஒருவரை எங்கே வைக்க கூடாதோ அங்கே அவரை வைப்பது. அநியாயம் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தரை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம இன்னொருவரை கொண்டு வந்து வைப்பதா அநியாயம் என்பது. சொன்னாங்க, உன்னை படைத்து கொண்டு ரிசுக்கை கொடுப்பது எல்லாம் அல்லாஹ் செய்கின்றார். அவரை விட்டு விட்டு நீ என வேறொருவரை வணங்குவது அது அநியாயமாக சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், மகனே பெற்றோருக்கு நீ உபகாரம் செய். பெற்றோருக்கு உபகாரம் செய்வதாக சொன்னார்கள். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு பேச்சாளர் இப்படி, ஒரு பெண் பேச்சாளர் இப்படி பேசினார். சொன்னார், கடைசி காலத்துல பிள்ளைங்களை பார்க்கல சொல்றீங்களே, அதுக்கு காரணம் நீங்க தானே அவர் சொல்றார். சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்றாங்க, அதாவது சின்ன பிள்ளைங்க இருந்தேன், ஒரு கடைசி காலத்து நீ எல்லாம் என்னை பார்க்கறது தேவையில்லை, எனக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்யறாங்க, சொல்லி சொல்லி வளர்த்து அவனுக்கு என்ன ஆகி போகுதுன்னா கடைசி காலத்துல இவங்க நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லைங்கிற மாதிரி அந்த மனசுல பதிஞ்சு போயிடும். அதனால அவர் பார்ப்பது இல்லை, அது பார்ப்பது பாரமாக தெரிகின்றது.
அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், சொல்லிக் கொடுக்கணும். நான் இப்போது உன்னை பார்ப்பதை போன்று எனக்கு பிற்காலத்திலே பார்க்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் அப்படித்தான் துஆவை கற்றுத் தருகிறார். ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. அல்லாஹ்வே துஆவை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி துஆ கற்றுக் கொடுக்கிறார்? யா அல்லாஹ், சின்ன பிள்ளைகள் என் மேல இறக்கம் காட்டுறாங்களே அல்லாஹ், அது மாதிரி இறக்கம் காட்டுறான் அல்லாஹ் என்று துஆவை அல்லாஹ் கற்றுத் தருகிறார். அப்ப என்ன அர்த்தம்? சிறுபிராயத்தை நீங்கள் அவர் மீது அருள் புரிய வேண்டும், பெரியவதான அவர் உங்கள் மீது அருள் புரிய வேண்டும். நாம் தன்னிறைவாக இருப்பது என்பது வேறு. தன்னிறைவாக இருந்து பிள்ளைக்கு வந்து கொடுத்தாலும் வேணாம் தம்பி, நல்லா இருக்கிறது. சில பெற்றோர் அப்படி சொல்றாங்க. பித்தரே என்ன செய்யறாங்க, செய்யவே சொல்லுவாங்க, நான் எங்க அத்தாட்ட போனா காசு வாங்கிட்டு வருவேன், ஏன்னா அவரே காசு கொடுத்துருவார். அது வேறு விஷயம். ஆனால் இந்த காலத்தில் இந்த பரிசு செய்யக்கூடாது. போடா நீ என்ன பாக்குறது, செய்யக்கூடாது. சொன்னார் மகனுக்கு சொன்ன, மகனே பெற்றோருக்கு உபகாரம் செய், அனிஷ்குர்லி வழிபாடு, எனக்கும் பெற்றோருக்கும் நன்றி செலுத்தி அல்லாஹ் பெற்றுத் தருகிறார். பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுமாறு சொல்ல வேண்டும். மூணாவதாக சொல்வாங்க, மகனே தக்குவா, இறையச்சத்தை கடைபிடித்துக் கொள். வானத்திலே பூமியிலே நீ உலகத்திலே எதை செய்தாலும் கூட அல்லாஹ் அதை கொண்டு வருவார். நீ நன்மையை செய்தாலும் கூட அல்லாஹ் நன்மையை கொண்டு வருவார். நீ ஒரு தீமையை செய்தாலும் கூட தீமையை கொண்டு வருவான் என்று அல்லாஹுடைய அச்சத்தை, அல்லாஹ் நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கின்றான். நீ நல்லது செய்யற இந்த உலகத்தில் வந்து உன்னை பாராட்டுகிற தேவையே இல்லை, உன்னை புகழுகிற தேவையே இல்லை. புகழுக்காக நீ செய்யாதே, அதற்காக கூடிய அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்துக் கொள். இந்த உலகத்துல வந்து தவறு செய்ய நேரத்திலே மக்கள் பார்க்காவிட்டால் அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற எண்ணத்தை நீ என்ன செய்யும், வைத்துக்கொள். மகனுக்கு சொன்னாங்க, எவ்வளவு உயர்வு உபதேசம் பாருங்க. நாலாவது சொல்லுவாங்க, மகனே தொழுகை கடைபிடித்துக் கொள். அக்கிமி ஸலா, எந்த காலத்திலும் நீ தொழுகை விட்டு விடாதே மகனே. அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பெற்று தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று தரக்கூடிய, அதற்கு முதல்ல நாம் தொழக்கூடியவராக இருக்க வேண்டும். நாம் தான் அல்லாஹ் சொல்ல பெருமானா சொல்வாங்க இல்லையா, அல் வலது சிர்ருல் அபு சொல்வார்கள், குழந்தைகள் தந்தையின் ரகசியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மிடத்தில் அந்த பண்பு இருக்க வேண்டும். நாம் 6 வயது ஃபஜருக்கு பாங் சொன்னோடனே நாம் எழுந்து தொழக்கூடிய வளமையை நாம் உண்டாக்கி கொண்டால் பிள்ளைகள் தானாகவே வருவார்கள். இல்லைன்னா சொல்லலாம், தம்பி வாத்து தொழுவு போலாம் சொல்லலாம். நம்மளே உட்கார்ந்து தூங்கணும் அப்படின்னா எப்படி அந்த பிள்ளைகள் தொழுவார்கள்? ஒவ்வொருவரும் 5 கை வைத்து நீங்கள் நினைத்து பாருங்கள். நம்ம 5 நேரம் தொழுகிறோமா, பேர்ந்ததாக நாம் தொழுகிறோமா? ஏதோ ஒரு நேரம் அசந்துட்டோம், ஏதோ ஒரு நேரம் வெளியில போயிட்டோம், விடுங்கள். பெருமாள் அதற்கும் சட்டம் சொன்னார்கள். சொன்னாங்க, ஒரு நேரம் தூங்கிட்டீங்க, ஒரு நேரம் மறந்துட்டீங்க, அடுத்த நேரம் தப்பு இல்லை. ஆனால் 5 நேரம் பேர்ந்ததாக தொழுகின்ற பண்பு இடத்தில் இருக்கிறதா? முதல்ல ஒரு விஷயத்தை கொடுங்க, நாம் அதை அமல் செய்கிற நேரத்தில் தான் மற்றவருக்கு சொல்ல முடியும். சொன்னாத மகனை பார்த்து சொன்னா, மகனே தொழுகை பற்றி பிடித்தப்படு. நாலாவதாக சொல்வாங்க, மகனே 4வது தொழுகை. 5வதாக சொல்வாங்க, மகனே வஅமுர் பில் மஅரூஃப், பிற மக்களுக்கு நன்மை ஏவுவாயா, பிற மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம யாரையாவது பார்த்தோம்னா ஒரு நல்ல விஷயத்தை, மாற்றம் சார்ந்த நல்ல விஷயத்தை, நல்ல விஷயங்களை பேச வேண்டும். பேசுவது பாவமாக பேசுவது, அடுத்தவரை பற்றி புறம் பேசிக் கொண்டிருப்பது, எதையாவது பேசுவது. உலகத்தை பேச வேண்டும் தான், ஆனா உலகமே கெரி அல்ல. உலகத்தை பேசுற தப்பு இல்லாத உலகத்தை பத்தியே பேசிட்டு உட்கார்ந்து மணிக்கணக்கில் வந்து அரசியலை பேசிட்டாரு என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆக போற. ஆண்டிகள் கூடி மரம் கட்டின கதை தான், ஒன்னும் ஆக போறதில்லை. நல்ல விஷயத்தை பேச வேண்டும், நன்மையை ஏ வேண்டும் பெருமக்கள். அடுத்து சொல்வார்கள், மகனே தீமையை தடுவாக சொல்வார்கள். உலகத்திலே தவறு நடைபெறுகிறது என்பதாக நடைபெறுவதை நீ கண்டால் அதை கையால் முடிந்தால் கையால் சொல்லுவாங்க இல்லையா, பெருமானா சொல்லுவாங்க, தவறு நடைபெறுகிறது, கையா தடுக்க முடிந்தால் கையா தடுக்கணும், இல்லைன்னா நாவா சொல்லும், இல்லைனால் மனதால் வெறுக்க வேண்டும். பாவி அல்ல, பாவத்தை விருத்தவங்களுடைய ஹிதாயத்தின் வாசல். அவனுக்கு சொன்னா, மகனே தீமையை தடு. அடுத்து சொல்லுவாங்க, 6வதாக அடுத்து சொல்லுவாங்க, மகனே வஸ்பிர் அலாமா அசாபத், உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டத்தில் பொறுமையை கடைபிடி. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா காலமும் ஸ்வீட்டா இருக்காது. சில நேரத்துல காரங்கள் வரத்தான் செய்யும், காரம் வந்தா தான் ஸ்வீட் மாதிரி இருக்கும். சில நேரங்களில் வாழ்க்கையில கஷ்டம் வரும். என்ன கஷ்டம் வந்தாலும் கூட நீ பொறுமையை கடைபிடி, மன உறுதி என்ற பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்து சொல்லுவாங்க, மகனே நீ பெருமையாக நடக்காதே, நீ பெருமையாக நடக்காதே.
மக்களை விட்டு பெருமையினால் முகத்தை திருப்பாதே ஏனென்று சொன்னார். பெருமை அடிக்கக்கூடிய அல்லாஹ் விரும்புவதில்லை என்பதாக சொன்னார்கள். அடுத்து சொன்னால, மகனே நீ நடையிலே கூட நிதானத்தை கடைபிடி. நடக்கிற நேரத்திலே கூட நிதானத்தை கடைபிடி. இந்த காலத்துல சொல்வதா இருந்தா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்றே பைக் ஓட்டுறான்னா நிதானம் ஓட்டுறான்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அவனுக்குடைய சக்திக்கு மீறி ஒரு என்ன செய்யறோம், ஒரு பைக்கில் வாங்கி கொடுத்து அல்லது அவனுடைய வயதுக்கு மீறி வயசை வேகமாக போகின்றான், பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது இல்லையா? அந்த பிள்ளைகளுக்கு நிதானத்தை சொல்ல வேண்டும். எல்லா விஷயத்தையுமே நிதானம் என்பது தேவை. இருக்கிற சராத்தி நேரான வழி என்பதற்கு அறிஞர் நடுநிலையான விஷயம். வாழ்க்கையில எல்லா நிலையுமே நடுநிலை இருக்க வேண்டும். ஒரு இடத்துல பேசுகிறோம், பழகிறோம், நடக்கின்றோம், சம்பாதிக்கிறோம், செலவு செய்கிறோம், எல்லா விஷயத்திலும் நடுநிலை. கடைசியில சொல்வாங்க, மகனே உடைய சத்தத்தை உயர்த்தாதே. பெரியவர்களுக்கு முன்னால், பெற்றோருக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தாது என்று சொன்னால் சத்தத்தை உயர்த்துவது கழுதையின் குறைவாக சொல்வாங்க. இது மாதிரி உடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? உயர்ந்த உபதேசங்களை சொல்லி அந்த மக்களை உயர்ந்தவளாக உருவாக்க வேண்டும். தொடர் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.